ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறோங்க. இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மஷ்ரூம் சோயா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. இந்த பிரியாணியில் நான் ஒரு டேஸ்ட் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளை சேர்க்க போகிறேங்க. அது என்னென்னு வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு லேசாக பொரிய விட்டுக்கலாம். இப்போ நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கடுத்து இஞ்சி துருவல், பூண்டு துருவல். இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும் அந்த பிரியாணி, விழுதாக சேர்க்குறத காட்டிலும். இது தக்காளிக்கு அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு கை அளவுக்கு புதினா இலை, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்க சோயா, சின்ன சைஸ் சோயா, பெரிய சைஸ் சோயா இருந்தாலும் ஓகே. இப்போ மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் போடக்கூடாதுங்க. இப்போ இது வதங்கட்டும். இது வதங்கின ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான். இதையும் கலந்து விட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க. இப்போ நாம் இந்த மொத்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி. அதில் நான் 2 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். இப்போ நான் 1 கிளாஸ்க்கு தேங்காய் பால் சேர்க்குறேங்க. இந்த தேங்காய் பால் தாங்க இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் பால்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுலேயும் இந்த தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது நீங்கள் இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் நார்மலாக செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ஒரு கொதி வரட்டும். குக்கரை மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ லேசாக கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிற புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் போதுங்க. இது தம் போட்டும் பண்ணலாங்க. இந்த பிரியாணிக்கு தம் போட்டு பண்ணினா இன்னும் நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இதை தம் போட்டும் நாம் இந்த பிரியாணியை பண்ணலாம். இப்போ விசில் ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள். நல்ல உதிரான பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி கிடச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.